அனைவருக்கும் காலை வணக்கம். அஹ் நல்ல ஒரு டாபிக்கு. இதுல வந்து நம்ம பர்சனலா அந்த சுய வரலாறுன்னு சொல்லுவோம். வாழை தன் வரலாறு கூறுதல். மரம் பேசுதே மனிதன் பேசுறாங்களா அப்படிங்கறத தான் பாக்குறோம். மனித தெய்வங்கள் பேசுறாங்களா அப்படின்னா, எனக்கு இது நடந்தது, உங்களுக்கு நடந்ததான்னு யோசிச்சு பாருங்க. நடந்ததெல்லாம் யோசிச்சு பாருங்க. எனக்கு நடந்தது, உங்களுக்கு நடந்ததா? நடந்ததெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்படிங்கும்போது அதுல சும்மா ஒரு லைன்ல முடிச்சுட்டாங்க. டக்கு டக்குன்னு டோட்டல் வாழ்க்கையே 1 மினிட்ல முடிச்சுட்டாங்க. அப்படி இல்லாம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா போயிருக்கலாம் அப்படின்ற ஃபீல் இருந்தது. இளமையில் புரியாது, முதுமையில் முடியாது. இதயத்திற்கு இன்பத்திற்கு ஏங்காத இளமையும் இங்கேது. காலம் போடுது. இதுக்கு உன் குத்தமா, என் குத்தமா அந்த பாட்டு வரும். யார நான் குத்தம் சொல்ல அப்படின்னு. நாட் நெசசரி டு worry about that. What is the current situation? What is the problem which is happening? இது நிலவு இருக்கான், மனம் இருக்கான், தெரு இருக்கான், மாடம் இருக்கான், ஊடம் இருக்கான், விளையாட்டு இருக்கான். இது மாதிரி பல ரிசோர்சஸ் which is available in and around. நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம அப்பா அம்மால இருந்து, சூழ்நிலையில இருந்து, எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, எஜுகேஷன்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இடத்துல இப்படி வந்து உட்கார்ந்து பார்க்கணும்னோ, பேசணும்னோ, கொண்டாடணும்னோ, இதற்கான தகுதிகளை நாம் வளர்த்துக்கணுமாங்கிறது இல்ல. இந்த சூழ்நிலை, அதாவது ஃபியூச்சர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே கோடீஸ்வரனா இருப்பானா, சாப்பிட்றதுக்கு உண்டான தன்மைக்கு ஹெல்த் இருக்கா? 4 இட்லிக்கு மேல திங்க முடியல, எதுக்கு இவ்வளவு மெனக்கொடுறோம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ப்ரோக்ராம்ல வந்து மக்கள் லேர்ன் பண்ணணுங்கும் போது, நேத்திக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மேடம் வந்து பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. ஒரு half an hourக்கு 30 ரூபா வாங்குறேன் நான். ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ்க்கு 30 ருபீஸா சார் பேமெண்ட்? 30 ரூபால என்ன சார், அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரமே எடுத்தேன் அவங்களுக்கு கிளாஸ். அதாவது என்னன்னா, எனக்கு என்ன கிடைக்குதுங்கிறத விட அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம், வாட் இஸ் த ரிசல்ட் விச் வி ஆர் பிளானிங் டு கிவ் அப்படிங்கிறதுல நீங்க சொன்னது அந்த நல்லது 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 நல்லதுன்னு நல்லங்கிற வார்த்தையை நிறைய தடவை சொன்னீங்க தெய்வமே. அதுக்கு வந்து மனமார்ந்த நன்றி. அந்த மகிழ்ச்சி வரணும் அப்படின்னா, மகிழ்ச்சிங்கிறது தட் ரிசல்ட். அந்த மகிழ்ச்சியை பண்ணணும்னா பார்க்க வேண்டியது see the good, hear the good, speak the good, do the good, feel the good, share the goodங்கிற கிளாரிட்டியோட ட்ராவல் ஆனோம்னா, each and every day we are celebration, and that celebration begins within you and outsideங்கிற கிளாரிட்டியை வந்து ரொம்ப அருமையா கொடுத்துருந்தீங்க. வாழ்த்துக்கள். ஒவ்வொரு இடத்துலையும் நாம வந்து நான்ங்கிறது வாட்ஸ் த இம்பாக்ட் விச் ஐ எம் கிரியேட்டிங். இங்க நான் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் வந்து பெருமையா சொல்றேன். ஏன்னா எனக்கு நான் பண்ணும்போது நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. உலகத்துக்கே பண்ணும்போது உலகமே பண்ணலடா, நான் பண்ணியிருக்கேன்டா அப்படிங்கிறத பெருமையோட சொல்லலாம். 1 ரூபாய்க்கு இட்லிக்கு வைக்கிற பாட்டியம்மா முடியாம குனிஞ்சு 1 ரூபாய்க்கு இட்லி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க யாரோட சந்தோஷத்துக்கு வேலை பார்க்கறாங்க? அப்பு கடவுளே பண்ணாத சந்தோஷங்கள்லாம் மனிதர்கள், நிறைய ஜீவன்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவோம். அவங்களெல்லாம் புரிந்து கொள்வோம். பெரிய பெரிய மால்ல போய் பொருள் வாங்குறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல போய் அவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு பார்த்தோம்னா, மனமாடும் கோயில், அந்த மனம் ஆடுறது இருக்கு பாருங்க, அந்த அது ஒரு வெகுண்டு வர ஒரு சமாச்சாரம். ஒரு மனங்களையும் குளிர வைக்கக்கூடிய தெய்வங்களா சில பேரை அந்த முகம் பார்க்கறது ஒரு பக்கம். சார் பாடின மாதிரி சில தெய்வம் உங்களை பார்க்கணும். இந்த சவிதா காலேஜ்ல ஞாபகம் வரும் எனக்கு. இந்த பேர் எங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் வரும். இந்த மேடம் வந்து இவ்வளவு அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்களா, இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்களா. அதாவது ஒரு ஜீவனா தான் பார்க்கணும். அந்த ஜீவன் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்களோ அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்மளால முடியலனாலும் மற்றவங்களை பண்ணவே, நான் இப்படி ஒரு மேடம் பேசினாங்கடா, நீ இதை பண்றா, நீ என்னாலதான் நான் ஒரு அவார்டு வாங்கினது கிடையாது, நான் எந்த ரிவார்டும் வாங்கினது கிடையாது. இதை நான் பெருமையா சொல்லுவேன். ஏன்னா நான் வாங்கறதுக்கு நிறைய பேரை உற்சாகப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையை வயசான காலத்துல அவ்வளவுதான் பண்ண முடியும். இளமையில் புரியாது, முதுமையில் முடியாது, இன்பத்திற்கு ஏங்காத இளமையும் இங்கேது. காலம் போடுது, கோலம் போடுது, என் குத்தமா அது உன் குத்தமா, குத்தம் எங்கேயும் சொல்ல வேண்டியதில்லை. we will enjoy that. all the best. TRV திருச்சியில் நண்பர்களே, டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை சௌக்கியமா இருக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருங்க. ரொம்ப சந்தோஷமா. வாழ்த்துக்கள்.